ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் மசாலா தான் செய்ய போகிறோம். இது சிம்பிளான கத்திரிக்காய் மசாலா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்து நல்லெண்ணெய் சேர்த்து இந்த கத்திரிக்காயை நாளாக கட் பண்ணி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்தாக்கா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை கலரில் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க. வயலட் கலர் கத்திரிக்காயும் அவ்வளோவா டேஸ்ட்டாக, இந்த ரெசிபிக்கு அவ்வளோவா டேஸ்ட்டாக இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும்ல, அதுவும் நல்லா இல்லை. இந்த கத்திரிக்காயை சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்கு வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இரும்பு கடாயில் நம்ம சேர்த்து வதக்கும் போது அது நல்லாவே வரும், நல்லா சுருண்டு வரும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5-6 நிமிஷம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பொடி தயார் பண்ணணும். அந்த பொடி சேர்த்தாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் இப்போ நல்லா வந்துருச்சு. இந்த பதத்துக்கு அந்த நிறம் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் கத்திரிக்காய் உடையாமல் இருக்கணும். நம்ம நல்லா போட்டு கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கத்திரிக்காய் உடையாமல் இந்த அளவுக்கு நம்ம பார்த்து முழுசாகவே இருக்கிற மாதிரி தான் மெல்லமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் வந்து வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா தோல் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி, அது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், நீங்கள் கொஞ்சம் நேரம் வறுத்தாவே போதும். வேர்க்கடலை சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் வதக்கினா அதில் இருக்கிற எண்ணெய் பதம்லாம் வரும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் நம்ம வதக்கக்கூடாது. ஏன்னா இது ட்ரை பவுடர் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் அதை நம்ம ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாது. அந்த எள்ளு பொரியிற வரைக்கும் அந்த பதத்தை பார்த்து நம்ம இறக்கிடலாம். அது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இப்போ அதே கடாயில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த வாட்டி நான் மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். அது நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து வதக்கி கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது சிம்பிளாக செஞ்சிடலாம். 5-10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இடித்து வச்ச பூண்டு அது கூடயே சேர்த்துட்டேன். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதுக்கு ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்ல பெரிய தக்காளியாகவே இருந்துச்சு, அதனால் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ்னால் 2 பழம் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்த வாட்டி இது கூடவே நாம் மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துடலாம். வதக்கி வச்ச கத்திரிக்காயை இப்பயே நீங்கள் சேர்த்துக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மசாலாலாம் அது நல்லா இறங்கும். நல்லா டிக்காக இருக்கிறனால நீங்கள் இப்பயே கத்திரிக்காய் சேர்த்துடலாம். ரொம்ப கம்மியாக, ஒரு எலுமிச்சை சைஸை விட ரொம்ப கம்மியாக புளி தண்ணி ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டாவே போதும். திக்கான புளி தண்ணியை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதே மாதிரி ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நமக்கு நல்லா கொதித்து வரட்டும். இது வந்து ஒரு மசாலா பதத்துக்கு தான் இறக்க போகிறோம். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்து நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு தயிர் சேர்த்தா போதும். இப்போ தேவையான அளவு உப்பு, அந்த மசாலாலாம் குக் ஆகிற வரைக்கும் தண்ணி, அவ்வளோதான். ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளருக்குள்ளே சேர்த்துக்கிட்டால் போதும். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. அந்த இதெல்லாம் நல்லா புளி தண்ணியில் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா வற்றி வந்த வாட்டி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் எள்ளும் இதை கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த வேர்க்கடலை இதெல்லாம் நம்ம சேர்க்குள்ள நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலந்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். கலந்து ஒரு 3-4 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப நம்ம இது பண்ண வேண்டியது அது தேவையில்லை. அதனால் பார்த்து பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்போ கரண்ட்டு வேறு போயிடுச்சு, அதனால் அந்த இடத்துல அப்படி இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் வந்துடும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அந்த வேர்க்கடலை இதெல்லாம் எள்ளெல்லாம் சேர்த்ததுனால அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது தோசை, பிரியாணி, சப்பாத்தி எல்லா கூடயும் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய்லாம் இந்த பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம மசாலா இது சேர்த்தாக்கா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.